guys, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து மேபி பாண்டியில் இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபுல்லி அன்எடிட்டட் வீடியோ. லைக் நம்மளோட வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன மீம் கூட நம்ம யூஸ் பண்ணல. லைக் இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபன்னி வீடியோவாக கூட எடுத்துக்கலாம். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா நான் ஒருத்தரோட ஃபுல்லாக பேசிடுவேன். அந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கடைசியாக ஒரு 2 minutes பேசிடுவேன். அது வந்து எனக்கு வந்து ஃப்ரம் த ஹார்ட் நான் சொன்னது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு புட்டா பாய்ஸ். ஸோ நேற்றோட வீடியோ அதான் கடைசியாக நான் போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் நான் ஷேர் பண்ணவங்க தான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டனால. ஸோ எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்ககிட்ட கண்டென்ட் கேட்டிருந்தேன். கமெண்ட்டில் வந்து சூப்பர் மனோஜ், சஞ்சய் க்யூட்டாக இருக்கான்னு தான் கமெண்ட் வருதே தவிர கமெண்ட்டாக வர மாட்டுது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட்டே தெரிலடா, கண்டென்ட் சொல்கிறான்னு கேட்டிருந்த போது லைக் அவன் ஒரு கண்டென்ட் சொன்னான். என்னன்னா லைக் பீச் சைட்லலாம் நிறையா பேர் இருக்காங்கடா, அவங்களுக்கு எதாவது முடிஞ்ச அளவு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொன்னான். ஆனால் என் கதை பார்த்தீங்கன்னா நேற்றே நான் வீடியோவில் சொல்லிருப்பேன். எங்கள் அப்பா கொடுக்குறது 50 rupees, ஆனால் எனக்கு செலவாகிறது வந்து 60 rupees. ஸோ நான் வந்து டெய்லி 10 ரூபா கடன் யார்ட்டையாக வாங்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போய்ட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஒரு பேஜ் அனுப்பிச்சான், ப்ரோக் காலேஜ் கிட் அப்படின்னு. அது அவரோட பேஜ் ஒன்று அனுப்பிச்சு விட்டான். லைக் அவரோட வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து முடியாதவங்க அப்படி லைக் அவரால் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லைக் அவர் வந்து பண்ணுறதா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு. நம்மளுக்கு முடிஞ்சது ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ சாப்பாடு வாங்கி தருதான் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு மாதிரி ஃபன் பேஸ்ட் வீடியோ கிடையாது, நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ யாரோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது ஒரு ஹெல்ப் தான். ஸோ நீங்களும் அதை பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நிதிஷ் இருக்கான். ஹாய் சொல்லிட்டா. ஹாய் கைஸ். ஃபஸ்ட்டு நிதிஷ் இருக்கான். அதுக்கப்புறம் ஈவலும் வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்க இல்லாமல் இன்னொருத்தர், அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி நீங்கள் நம்ம வீடியோவில் அவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே செம காற்று மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் நிதிஷ் வந்து ஹெல்ப் பண்ணலான்டா, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். என்ன மாமா அப்படி தானே? கண்டிப்பாக பண்ணிடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மழை செம்மையாக பிடிச்சிச்சு. பட் இருந்தாலும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு 5 minutes நிதிஷ் வீட்டுக்கு கீழே வந்து நின்றுருக்கோம். ஸோ மழை நின்னோடனே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் மழையில் போய் ஹெல்ப் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம போகிறோம், ஹெல்ப் பண்ணுறோம். மழை பார்த்திங்கன்னா நிற்காமல் பேஞ்சிட்டு இருக்கு. ஒரு 15-20 minutes நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம், இன்னும் மழை நிற்கவே இல்லை. ஸோ அதோட இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, நிதிஷ் வந்து நாங்கள் எப்போ டீ கடை சமோசா கடை எங்கே போனாலும் வந்து மாமா 10 ரூபா கூட இல்லை 20 ரூபா கூட இல்லைன்னு சொல்லுவான். எனக்கு அப்போ புரியல அவனோட கஷ்டம். நான் வந்து என்ன சொன்னால், ரெயின் கோட் எடுத்துருவாடா. அவன் வந்து சொன்னால் என் வீட்டில் 2 ஜர்க்கின் இருக்குது, போய் எடுத்துடலான்னா சரி ஓகேன்னு வந்தான். எனக்கு கொடுத்த ரெயின் கோட் பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை. இந்த தார்ப்பாய் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கூட கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவரை ஒன்றா சேர்த்து தைச்சி வச்சுருக்கான். அதை எடுத்து வந்து ரெயின் கோட்னு கொடுத்துடலாம். பைக்கை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போயிடலாண்டா. கேப் புக் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா செம மழை. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக தேவையுள்ள ஒரு உதவி செய்யலாம்னா கடைசி எங்களுக்கே இப்போ தேவை வந்துடுச்சு. இப்போ பீச் வந்து எப்படி வீட்டுக்கு போகிறது, செம மழை எப்படி போகிறதுனே தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நிதிஷ் வேற அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு. அவங்க அப்பா வந்து பக்கத்தில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவன் மெரினா பீச்சில் எங்களோட இருக்கான். ஸோ இங்கே தேவையுள்ளார்கள் இப்போ நாங்கள் மட்டும்தான். எங்களுக்கு தான் இப்போ யாராவது தேவை ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வீட்டுக்கு போக என்ன பண்ண போகிறோம் ஹாய் சொல்லுவோம். மழை பார்த்தீங்கன்னா இன்னும் நிற்கவே இல்லை. டைம் வந்து 11 கிட்ட ஆயிடுச்சு. மழை இன்னும் நிற்காமல் கேட்டால் நிற்கிறேன். மழை நிற்காமல் இன்னும் பேஞ்சிட்டே இருக்கு. ஸோ வீட்டுக்கு எப்படி போகிறது தெரியல. இது எங்கே இருக்குது? நாங்கள் இப்போ வந்து ராயப்பேட்டை வரைக்கும் 3 பேரும் நடந்துகிட்டே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு காசும் இல்லை. நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணாமல் வச்சுருந்த காசு தான் இப்போ நம்மளே வாங்கி சாப்பிட போகிறோம். மழைக்கு இதமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப். இது எந்த ஏரியாலாம்? ஆரியபுரமாக பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் சூப் வந்து உண்மையாகவே சிக்கன்லாம் போட்டுருக்காங்க. உண்மையாகவே செம்மையாக இருக்குது. மழைக்கு நம்ம சிக்கன் சூப், சிக்கன் ரைஸ் எல்லாம் வாங்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த காசை மொத்தமாக காலி பண்ணியாச்சு. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இவளை இப்போ இறக்கி விட்டு டைம் பார்த்தீங்கன்னா 1:15. நம்ம வந்து ராயப்பேட்டாலேயே 2 மணி நேரம் இருந்துட்டு எதுவும் வாங்கி தர முடியாமல் 1:15 எங்கள் வீட்டுக்கு கீழே வந்திருக்கேன். ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் போட்டே தான் இருக்குது. ஸோ மழை நிற்கிற மாதிரி தெரில. ஏர்லி மார்னிங் ஒரு
6-7 அந்த மாதிரி எழுந்துச்சிட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே யாராவது இருக்காங்களான்னு அப்போ மார்னிங் பார்க்கணும். மழை வந்து தான் நம்ம இன்றைக்கி இது பண்ணலாம்னு நினச்சி வந்து தடுத்துது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணுறோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம டயர்டு. நானும் தூங்கிட்டேன், அவனும் தூங்கிட்டான், இவனும் 3 பேரும் செம்ம டயர்டு. இன்றைக்கி மார்னிங் எழுந்துச்சிட்டு இப்போ உடனே கால் பண்ணேன், டேய் வாங்கடா போயிட்டு வந்தோம்னு கால் பண்ணதுக்கு நிதிஷ்க்கு வந்து கோல்டு ஃபீவரான். நேற்று ஃபுல்லாக நஞ்சதில் ஈவலுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்னல் எக்ஸாம் இருக்குடா, நான் வரல. மொத்தத்தில் 2 பேர் சாக்கு சொல்லிட்டு தப்பிச்சிட்டானுங்க. ஸோ நான் சொன்னேன்ல நேற்று உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம கூட வரான். அவர் வந்து நீங்கள் வந்து சரிடா இன்றைக்கி நான் வந்துடுறேன், ஏன்னா நேற்று எங்களை அழுவு விட்டார். அவர் வந்து வீட்டிலேருந்து வீடியோ கால் பண்ணார் நாங்கள் பீச்சில் இருந்தபோது. இன்றைக்கி சரி ஓகே நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:50. ஸோ இப்போ மார்னிங் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்றைக்கி என்னோடய பிளான் வந்து பாண்டி போகிற பிளான் ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து பாண்டி போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கால் பண்ணால் அவர் வழக்கம் போல் எடுக்கலை. ஸோ பட் இருந்தாலும் நான் தனியாகவே போகலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அங்கே போய்ட்டு அவனுக்கு கால் பண்ணுவேன், ஏன்னா அவன் வீடு வந்து அங்கேருந்து பக்கம் தான். ஸோ நான் இங்கே இருந்துட்டு இப்போ கிளம்புனா தான் நான் இன்னொரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆக முடியும். ஸோ போகிற வரல சஞ்சய் வந்து அங்கே எங்கேயோ ட்ரிப்ளிகேன் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அவனை ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிட்டு நம்ம தனியாகவே பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு டிசைட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நடுவில் அவன் கால் பண்ணானா நம்மளோட லக்கு, கால் பண்ணானா அவனையும் கூட்டி அந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணிட்டு வரணும். கைஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ட்ராப் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அவன் ஏன் வீடியோவில் வரலான்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் காஸ்டியூமில் வந்திருக்கான். அவன் எங்கேயோ அவங்க அண்ணன் கூட போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுக்க போகிறான் நான் ரஷ்யா ரிட்டர்ன் போகிறதுக்காக. ஸோ அதனால் அவனை வீடியோவில் காட்ட முடியல. ஸோ இப்போ சஞ்சய் ட்ராப் பண்ணியாச்சு. இதில் என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கால் எடுக்காதவர் வந்து கால் எடுத்துட்டார். ஸோ அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பீச் கிட்ட அவன் தான் 5 மினிட்ஸ் வந்துடுவான். நமக்கும் இங்கே வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம போயிட்டு அவனை அப்படியே மீட் பண்ணிட்டு ஸோ அடுத்து என்ன கண்டென்ட் எடுப்போம் அப்படின்றத யோசிப்போம். பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சுக்கு வந்துட்டு இப்போது ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவர் பேச்சு கொடுத்தா கடிச்சு வச்சுருவாருன்னு பயமாக இருக்குது. அப்போ அங்கே பிரதீப்பும் வந்துட்டான். ஹாய் சொல்லிட்டா. ஏய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தேட்டிருக்கோம் 2 பேரும். பட் யாருமே ஒரு ஆளாக இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவங்க இருக்கிறது எல்லாமே 10-15 பேராக இருக்காங்க. போனோன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் கஷ்டமாயிடும். ஸோ யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி இருக்கோம். காலைல வாக்கிங் போகிறவங்க அவங்களாம் தான் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி இருக்கு. என் வாங்க ஒரு புத்தர் குழந்தை இருக்கார். சொல்லு, அவன் புத்தர் குழந்தை. பாய். அவன் வயசில் அவன் நிம்மதியாக இருக்கான். அதான் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான்றது அவனுக்கு தெரில. 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவருக்கும் பின்னாடி ஒரு பட்டுன்னு சாப்பிட்டு வச்சு அனுப்புவாங்க எங்கே போனாலும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. 18-19 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்குள்ளே வந்து தேடிட்டுருக்கோம். ஆனால் இன்னும் யாரும் மாட்டல. பட் அங்கே வந்து தூரத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. டிப்ரெஷனில் இருக்க மாதிரி தான் தெரிகிறாரு. பட் கிட்டே போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அவர் எப்படிப்பட்ட நபர்னு. ஸோ நமக்கு வந்து அவர் பேசவும் செய்யணும் இல்லையா. அப்புறமா நான் வீடியோ என்னென்னு ஓட்டுறது. அவர் கொஞ்சமாக நமக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணனா நீங்கள் பார்ப்பீங்க. நான் டேரெக்டாக போய் ஹெல்ப் பண்ணனா பூமன்னு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறேன்? கரெக்டாக இருக்கும். ஹாய் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாய் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ டைம் என்ன ஆகுது? அண்ணன் செக் பண்ணுறாரு ஃபோனில். 2:45 மணிக்கு வெட்ட வெயில். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க தனியாக? வெறுப்பு. அப்படின்னா வெறுப்பு. வீட்டில் வந்து மனசு வெறுத்து போய் வந்து நாங்கள் சும்மா வந்து எந்த ஊர்ண்ணா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருவள்ளூர் தாண்டி வந்துடும். எப்படி வந்தீங்க திருவள்ளூர் வந்து? நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். மெடிக்கல் வந்து பார்த்து மாத்திரை வாங்கின்னு சும்மா அப்படியே கொஞ்சம் வந்து பீச் நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். இப்போ போகலாம். ரிட்டன் திருவள்ளூர் மறுபடியும் இங்கே பொன்னார் மறுபடியும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தேடி வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை. சரி மாத்திரை மொத்தம் வந்து வாங்கிட்டோம். சரி நைட்டு போவோம் வீட்டுக்கு. எதுக்கு வீட்டுக்கு போய் வேஸ்ட்டாக போயிட்டு போனாலும் நிம்மதி கிடையாது. போனாலும் தொந்தரவு பண்ணுவாங்க. சரி அதனால போய் என்னண்ணா அப்படி என்னண்ணா உங்களுக்கு இது அப்படி என்ன மனஸ்தாபம்? 2 பேரும் மனஸ்தாபம். யாரு வீட்டில் எனக்கு மனஸ்தாபம். பேசினா தீர போகுது. நான் என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து இவ்வளோ மாத்திரை நீங்கள் போடுறீங்களா? ஏன் உடம்புல பிரச்சனை ஃபுல்லாக? குடியை கெடுக்கும். குடி எதுக்கு ஃபஸ்ட்டு? குடி எதுக்குன்னா இதனால தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு மாத்திரை மட்டுமே? மாத்திரை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா? அதனால ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதுனால குடிச்சிடுறீங்க. இல்லை ஃப்ரீ
சரக்கு மட்டும் ஒயின் ஷாப்பில் வாங்குறான். அவனுங்கிட்டே வாங்கி குடிச்சுட்டு அவனுங்க ஹாஸ்பிட்டலே போகிறது ஃப்ரீயாக. இப்போ வந்து சாப்பிட்டேங்க, சாப்பாடு சாப்பிட்டேன், மாத்திரை போடல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ மேலே கிளம்பி பஸ் பிடிச்சி எங்கே பூச்சி போகணும், எனக்கு பஸ்ஸு எந்த பஸ்ஸு பிடிப்புன்னு தெரியாது. அந்த பஸ்ஸை பிடிக்கிறது, பஸ் ஸ்டாப் இறங்குறது, காலைல 10 மணிக்கு வண்டி சாப்பிட்டு குடிச்சிட்டு எந்த பஸ்ஸு பிடிப்புன்னு தெரியாது. அவனை மாத்திரை தீர வரைக்கும் குடிச்சிட்டு திரும்பி வருவீங்களா? அப்படிப்பட்ட ஆளை பார்த்ததே இல்லையே. குடிச்சா என்னண்ணா பிரச்சனை தீந்துருமாண்ணா? குடிச்சா பிரச்சனை தெரியாது. அது ஒரு மனசுக்கு கவலை, அது ஒரு டானிக்கு. இரும்பு குடிக்கணுமா டானிக்கு? இரும்பு நிற்கிறது டானிக் குடிக்கணும் பார்த்தியா? ஆமாம், டானிக் குடிக்கிறோம். நீ சின்ன பையன், என்ன சின்ன பையன் இருக்கிறான். எனக்கு நான் 50 வயசு ஆகுது எனக்கு. என்ன உனக்கு நான் 20-30 இருக்கும், அவள் தான் 20 வயசு ஆகுது எனக்கு. எனக்கு உன்னை விட சின்ன பையன், உன்னை விட பெரிய பையன் இருக்கிறான். அப்போ அவரெல்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக காலேஜ் படிக்கிறான். நானும் காலேஜ் தான். உன்னை விட சின்ன பெரிய பையனுக்கு, உன்னை வயசோட பெரிய பையன் இருக்கிறான் எனக்கு. என்ன இதெல்லாம் சொல்கிறதோ? அவர் பார்த்து உங்களை பார்த்து கெட்டு போக மாட்டாரா? அவங்களாம் வந்து அவங்க அம்மா பற்றி கேட்குறாங்க எல்லாமே. உங்களை யாரும் மதிக்கல, நீங்கள் யாரும் நம்மளை யாரும் வந்து யாருமே நம்ம வந்து பண்ணல. குடிச்சா எப்படி மதிப்பாங்க? குடிக்காம 2 நாள் சண்டை போடுங்க வீட்டில், போய் குடிச்சா தீந்துரும், நீங்கள் போகிறீங்க. இப்போ இருந்தால் யார் கஷ்டப்படுறா? நீங்கள் தான். அதெல்லாம் பண்ணுற முடியும். அதெல்லாம் பார்த்தா வேலையை உனக்கு என்ன வயசு உனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அதை அனுபவிச்சு தான் உனக்கு அந்த மனஸ்தாபம் தெரியும். அதை அனுபவிக்கணும் தெரியும். நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் உங்களோட பெரிய காலையில் உட்காந்துருக்கேன் நான். இல்லை இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படியே. அது அப்புறம் வந்து அனுபவிச்சு பொண்டாட்டி வந்து இத்தனைக்கும் பொண்டாட்டி வந்து சொந்தக்கார பொண்ணு கட்டிங்க, சொந்த பொண்ணு கட்டிங்க. சொந்தக்கார பொண்ணை கட்டினா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்றீங்களா? சொந்த தாய் மாமா அம்மாவுக்கு தம்பி பொண்ணு தான் கட்டிங்க தெரியும், வேற யாரும் இப்படி இருந்தோம். ஒரே பொண்ணு தெரியும். இன்னைக்கு நான் அதை போன தெரியும், ஆனால் பார்க்கல ஒன்று. ஏன் ஆமா, பின்ன குடிச்சுதான் எப்படி வந்து பாப்பாங்க? ஹாஸ்பிட்டல் குடிப்பாங்க. ஹாஸ்பிட்டல் நீங்க குடிச்சிட்டு போய் தானே படுத்திருக்கீங்க. நீங்க குடிப்பீங்க, குடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வந்து பாப்பாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் குடிக்கிறனால தானே பிரச்சனை. அதுதான் குடிக்காம வீட்டுக்கு போங்க. 1 வாரம் சொல்றான். 1 வாரம் குடிய விட்டுருங்க, விட்டு வந்துட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலாம்னா நம்ம கேட்போம். ஒத்துக்கல. நீங்க பண்ணி பாத்தீங்களா? அதை பண்ணி பார்க்கல. எல்லாம் பண்ணி பார்த்து அச்சு வெளியே வெளிச்சு அமிச்சு 4 வருஷம் பிரிஞ்சு வச்சு. 4 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. இப்போ நான் பிரிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இந்த மாதம் தான் நான் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. நானும் போதோட அவங்கள பேச கிடையாது என்கிட்ட. நானும் ஹாஸ்பிட்டல் இருப்பேன், அவங்கள எதுவும் பண்ணது அவ்வளோ. குடினால மட்டும் இது குடினால இல்லை, வானால ஒதுக்கிட்டாங்க. என்ன ஏன் ஒதுக்குறாங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? அது எப்படின்னா எது இல்லை. அதுதான் கேட்டேன். குடினால ஒரு குடினால உங்க வாழ்க்கையே கெடுத்துருக்கு. தம்பியா சொல்றத பற்றி கேட்டுக்க. இப்போ குடிச்சிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவான், இப்போ அடிப்பான், பொண்டாட்டி அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. குடிப்புன்னு சொல்லி அதோட அவள் தான். வேற எந்த பழக்கம் குடிச்சிட்டு கம்முன்னு 10 மூட்டில் போய் அதோட அவள் தான். அவங்க என்ன அடிப்பாங்க? குடிச்சு போனால் அடிக்க தான் செய்யும் கொஞ்சம் ஆகலாம். அவங்கள ஏன் வருமானம் வீட்டுக்கு காசு குத்துருவான். காதில் கட்டா குத்துருவான். அதெல்லாம் வந்து அப்போ அவங்களுக்கு நீங்கள் குடிக்கிறதான் பிரச்சனை. அப்புறம் அவன் சொல்கிறேன் கேட்குறீங்களா? அது முடிச்சு போச்சு. அது முடிஞ்சு அது வேறு விஷயம். அது முடிஞ்சு போச்சு. நீ சொல்லி ஒன்றே ஒன்றியா? இப்போ இங்கே விட வந்து செத்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடலாம். யாரும் பார்க்க போகல. இப்போ நீ வந்து பார்க்க, நான் வந்து பார்க்க போனா பேசி என்ன பண்ணுவான், தூக்கி போய் எங்கன்னா போயில ஊற்றி கடலை தூக்கி போட்டு போயினே அவ்வளோதான். ஸ்ரீலங்கா போக வேண்டியதான். அவ்வளோதான். இல்லை ஸ்ரீலங்கா அப்புறம் தூக்கி அவங்க போல கூட போகிறோம், தூக்கி நம்ம போக போகிறோம். அதோட அவ்வளோதான். என்ன சொல்கிறது, மனசுக்கு வந்து அது வந்து இதாகணும். என்ன சொல்கிறது, யாருமே வந்து மனசுக்கு வந்து கரெக்டாகணும். இதோ உனக்கு பிச்சைக்காரன் கூட பேச நீ வந்து பேட்டி கேள்றா. இந்த பிச்சைக்காரன் கூட வந்து தனியாக கூட என்னடா பைக்கு ஆரம்பித்து நீ ஜீவன் என்கிட்ட பேசுகிறேன். இப்போ வந்து நான் ஒன்றை சொல்ல மக்கள் நினைக்கிறத சொல்கிறீங்க. இப்போ இங்கே பீச்சுக்கு வேணா நினைப்பான், தனியாக உட்காந்தான் நினைப்பான், பைத்தியக்காரன் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ தனியாக உட்காந்தவன் நினைப்பான். புரியுது கரெக்டாக நான் சொல்கிறது தம்பி. அது நான் இப்போ நான் குடிச்சிட்டாங்கிறேன், புரியுதா இல்லையா? ஸ்டெடியா இருக்கீங்க. ஸ்டெடியா நான் தான் ஓப்பனாக கூட பேசுறேன். உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன். சரி, இப்போ இந்த காலத்துல இருக்கிறாங்களே, இப்போ உங்க வாழ்க்கை நீங்க அனுபவப்பட்ட இவ்வளவு அடிப்பட்ட எங்க 20 வயசுல இருக்கானுங்களே, அவங்களுக்கு ஒன்று இதை நீங்க பண்ணுங்கடா, நீங்களாவது வாழ்க்கையில் உருப்படலாம் சொல்ற விஷயம் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரி வேணாம்,
நீங்கள் என்ன மாதிரி இருக்காதீங்க, நல்லா இருக்கும். என்ன மாதிரி குடிக்காரனா இருக்காதீங்க, நல்லபடியாக இருந்துருங்க. வேற ஒன்றும் இல்லை. தெளிவா சொல்லுங்க, குடிக்க கூடாது, குடிக்காதீங்க, நல்லபடியாக தெளிவாக இருங்க. என்னபடி குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை வந்து பண்ணாதீங்க, நல்லபடியாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம். அவ்வளோதான். கல்யாணத்துக்கு அப்புறம்ன்றல ஆரம்பத்துலேருந்தே அது முன்னாடியே குடிக்கிறவங்க நான் சொல்றேன். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கெட்டு போயிருக்குண்ணா. இப்ப பாரு, இப்ப நீ சின்ன பையன் தான், இவனும் சின்ன பையன் தான். இப்ப நீவனும் லவ் பண்ணலாம், அந்த தப்பு நீ இவனும் பண்ணலாம். வீட்டுல பாக்கட்டும்னா இல்ல நான் வந்து பொதுவா பேசுறேன். இப்ப நீ அந்த தப்பு பண்ணலாம், நீ தப்பு பண்ணலாம். ஆனா வயசு கோளாறு அது. இப்போ நீ என்னைக்கு போகும்போது தெரியல, சொல்லிட்டாங்க மாத்திரை போட்டு சாப்பிட்டு கிட்னி ப்ராப்ளம், 1 மாசம் 2 மாசம் இருப்பா வீடு சேர்த்து போடுவான்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? எதோ நீங்க படிச்சீங்க? 10th ஃபெயில். காதல் ஏதாச்சும் உண்டா? காதல் இருந்து, ஆனா காதல் வந்து நிறைவேறல. ஏன், என்ன மாத்திட்டாங்க? உங்களையா அவங்களையா? என்ன மாத்திட்டாங்க? எங்க அம்மா மாத்திட்டாங்க. வேற ஒண்ணும் ஜாதி காமிச்சிட்டாங்களா? ஜாதி ஒரே ஜாதி தான். அப்புறம் அது வேணான்ட்டாங்க. அவங்க அப்பா நான் தரமாட்டா சொல்லிட்டாப்புல. சரி, சொந்தக்கார பொண்ணு தான் கட்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து தம்பி பொண்ணு கட்டின்னு சொல்லிட்டு கட்டினாங்க. வழி இல்லாம கட்டினீங்களா? பொண்ணை வந்து சோறு போட சொல்லிட்டு கட்டினாங்க. நான் தம்பி பொண்ணு ஆச்சு, தம்பி பொண்ணு சோறு போடல, விஷங்குத்து. சரி, ஓகே, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்தோம். ஏன்னா 1 மாசம் 2 மாசம் தான் டாக்டர் சொல்லிருக்காரு. சரி விடுங்க, நிம்மதியா இருங்க இனிமேலாவது வாழ்க்கையில. ஏன்னா எது கேட்டு போறீங்க? சும்மா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான். இதுக்கு மேல வரணுங்களா? கதை எப்படி சொல்றது, ஒருத்தனுக்குள்ள ஒரு கதை இருக்குன்னு நமக்கு தெரியுது பாத்தீங்களா? சரி, நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. புட்டாப்பு பாய்ஸ் சொல்லுங்க, அப்படியே புட்டாப்பு பாய்ஸ் சொல்லுங்கண்ணா. புட்டாப்பு பாய்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சேனல். ஆமா, சேனல் நம்மளுது. நீங்களும் தான் ஒரு ஆளு போறாது. இது வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும் வீடியோ. சேனல் போகுமா? டிவில எப்படியா? டிவி இல்ல, யூடியூப்னு போன்ல இருக்குல்ல. யூடியூப் இல்ல, செல்ல போவோம். ஆமா, கரெக்ட். செல்ல போனா என் பையன் செல்லு அடிச்சு அடிச்சான். நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அவங்க நீ வேணாம், எனக்கு தேவையில்ல. கும்பிட்டுட்டீங்க, அழுது பாத்துட்டீங்க, சேர்த்துக்கோங்க அப்படின்னு. வேணாம், குடிச்சிட்டு அழுதுருக்காரா? ஆமா, நீ வேணாம், தப்பு. நீ வேணாம். டிவி என்ன சொல்லுது? அப்புறம் நம்ம டிவி வந்து கமெண்ட்ஸ்ல கேட்போம் அவரை பத்தி. ஸோ அண்ணனுக்கு வந்து, அண்ணன் குமரலுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ணனுக்கு ஒரு தீர்வு கண்டு அண்ணன் நாளைக்கு இங்க சொல்ல மாட்டேன். சொல்ல போறீங்க கம்முனுக்கு வீடியோ போட்டாதானே வரும். பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியணும்ல. நான் 2 பேர், நாங்க என்ன எங்களுக்கு வயசாகுது, நம்ம வீடியோ பார்ப்பாங்க. 30 வயசு 35 வயசுக்காரங்களாம் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து அண்ணனோட குமரலுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இப்போ இவர் செல்லுச்சார்ல, இப்போ என் பையன் செல்லுச்சான் வச்சுக்கா. இப்ப அந்த செல்லுக்கு அதை போகும் வரலாம். இல்லன்னா அவங்களுக்கு தெரியாமே இருக்கலாம், தெரியும் இல்ல தெரியாம இருக்கும். அனுப்பணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கே வரும். 2 லட்சம் பேர் இருக்கான் நம்மள நம்பி. 2 லட்சம் பேர்ல ஒருத்தர் உங்க பையனா இருந்தா பார்க்கலாம். போனா நல்லது. நாளைக்கு இதே இங்க வாங்க. ஓகே, இதே டைம்க்கா இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருப்போம். நீங்க எங்க? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க வாயில சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லவே இல்லையே. டி தனஞ்சயன். அவரோட பையனுக்கு போற வரைக்கும் ஷேர் பண்றீங்க. அவங்க பையன் பேர் என்னன்னா? முரளிகுமார். அங்கிள், திருவள்ளூர் மாவட்டம். டி முரளிகுமார், பேரம்பாக்கம். முரளிகுமார் அங்கிள் கண்ணில் பட வரைக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. சொல்றீங்க மேட்ரு. நாளைக்கு மேட்ரு சொல்றேன் அண்ணா கிட்ட வந்து. நான் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சொல்லிட்டேன். ஆமா. அதான் சர்ப்ரைஸ்ன்றீங்க. சர்ப்ரைஸ். அவ்வளவுதான். ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது எதுக்கோ, ஆனால் இங்கே நடந்தது என்னமோ. யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தருக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு வந்திருக்கோம். லைக் ஒரு வாழ்க்கையை வெறுத்து பேசுகிறாரா. ஆமாம், கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. பீச்சில் இருக்கேன், வர வெயின்றாரு. அவங்க மொத்தத்தில் அவர் நம்மளை ப்ராங்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. பட் இருந்தாலும் லைக் அதான் இந்த வீடியோ ஒன்றே ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் குடிச்சோ இல்லை வேறு ஏதோ பண்ணியோ உங்களோட டெம்பரரி ஹாப்பினஸ்னால உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நீ அந்த ஒரு 5 மினிட்ஸ் சந்தோஷமாக இருப்பியா குடிக்கிறனால எல்லாத்தையும் மாறன்ட்டு. அந்த 5 நிமிஷம் கழிச்சு நீ நார்மல் வாழ்க்கைக்கு போகணுண்டா. ரியாலிட்டியை பயந்து ஓடாத. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே, பேசிகிட்டு இருக்குங்களா, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே வி கேன் டூ எனிதிங். அவ்வளோதான். லைக் நீங்கள் அந்த 5 நிமிஷம் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா, அந்த 5 நிமிஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் லைஃப் லாங் சந்தோஷமாக இருந்தால். இங்கே பாருங்கள், எனக்கு குடிக்கிறாராம். அதான் கவர்மெண்ட் கிட்டே வாங்கி குடிச்சிட்டு
கவர்மெண்ட்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவர் சரி பண்ணிக்கிறாராம். இது வந்து அவர் வந்து நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவர் வந்து தனியாக யாருமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஸோ எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்த இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நீ என்னை நம்பி இப்போ இவ்வளோ தூரம் தனியாக அனுப்புகிறாங்கன்னா இப்போ தெரியும் இந்த ஜென்ரேஷன் எல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு. பட் என்னை நம்பி இப்போ எனக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டாங்க, எங்கே இருக்க ஏது இருக்க. நைட்டில் மேபி பண்ணுவாங்க, 10-11 மணி ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா ஒரு 10 கால் பண்ணி எங்கே இருக்க, வீட்டுக்கு வரியா இல்லையா, கதவு சாத்துவான்னா கேட்பார். இன்னும் அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி நேரத்தில் வந்து என்னை நம்பி எங்கே வேணால் அனுப்புவாங்க. நான் போகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த டயத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஒரு கால் வரேன். ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை வரலாம். ஸோ எங்கள் வீட்டை சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயம் இது. நீ வந்து ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இரு, ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இரு. பட் தண்ணி பார்ப்பாங்கன்னு இது எங்கள் அம்மாவும் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கடா. தண்ணி, சிகரெட் இந்த மாதிரி டெம்பரரி ஹாப்பினஸ் மட்டும் லைஃப்பில் எடுத்துக்காத. உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து பர்மனெண்ட்டாக வருதுன்னா அது கண்டிப்பாக உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் வரும். எந்த ஒரு ஹாப்பினஸும் உனக்கு ஈஸியாக கிடைக்குன்னா அது உன்னை கண்டிப்பாக ஒரு கெட்ட வழி தான் எடுத்துகிட்டு போன்றதான் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது. ஸோ இதை நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிட்டு மேபி வேணா எடுத்துக்கலாம், வேணாட்டி உங்களோட ஃபேட் அப்படியே நீங்கள் என்ன வேணாமோ பண்ணலாம். எடுத்துக்கிட்டான் பாருங்க அவன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தூக்கி ஆளில் போட்டுக்கோங்க. பாய்.